திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகள் 4 ஆண்டுகள் கடந்தும் நிறைவு பெறாததால் வானம் பார்த்த கட்டடங்களாகவே காட்சியளிக்கின்றன. ராமசமுத்திரம் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்காக அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடுகள் கட்ட 2019ஆம் ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரதம மந்திரியின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 12 வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கின. முழுமையாக 4 ஆண்டுகள் நிறைவடைந்தும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. வீடுகள் கட்டி முடிக்கப்படாத நிலையில் பயனாளிகள் குடியேறும் முன்பே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையும் போடப்பட்டுள்ளது. செங்கற்களால் தரமான வீடாக கட்டாமல் ஹாலோ பிளாக் கற்களை அடுக்கி தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்படுவதாக பயனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தரமற்ற கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு தரமான முறையில் புதிய கட்டடங்களை கட்டித்தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது பற்றி ராமசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் சீதாலட்சுமியிடம் கேட்டபோது இந்த விவகாரம் குறித்து தள்ளாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களுடன் பேசி தீர்வு எட்டப்படும் என்று கூறியிருக்கிறார். ராமசமுத்திரத்துல வீடு தரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இடத்த ஒரு இடத்த காட்டி விட்டாங்க. பார்த்தா வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க. பார்த்தா கட்டி விட்டாங்க. பார்த்தா ஃபுல்லா இந்த மாதிரி ஆல் பிளாக் கல்லு தான் கட்டுறாங்க. கட்டியும் ஒழுங்கா இல்லை, நல்லா இடிஞ்சுதான் உழுது, ஒழுங்காவே கட்டல. அதனாலன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நாங்க இருக்கிற இடத்துக்கு கூட நீர் பிடிப்பு தான், அங்கேயும் பட்டா தர முடியாதுன்ட்டாங்க. அங்கேயும் மண் ரோடு தான், போறதுக்கும் வழி இல்லை, அங்கேயும் சிக்கலா இருக்குது. கட்டின இடத்தையும் வழி இல்லை, எதுவுமே இல்லாத நாங்க இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீர்ல தான் வாயறதா இருக்குது. கட்டினாங்க, ஒழுங்கா கட்ட மாட்டுறாங்க. என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு.